ஹலோ நான் ஜெய்சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் லிட்டரலி நேற்று எல்லா நியூஸ் சேனல்ஸுமே கவர் பண்ண டாப்பிக்காக இருக்கும். நீங்கள் ஷேரன் ரோஸ் கொலை வழக்கு அதுக்கான தீர்ப்பு வந்துச்சு, அதை பற்றி பேச போறியா சொல்லி யோசிச்சிருப்பீங்க. அது இல்லை, அதை நான் வேற ஒரு நாள் பேசுகிறேன். சரி, ஆர்ஜிகர் கேஸில் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்களா, அதை திரும்ப பற்றி பேச போறியா சொல்லி கேட்கலாம். அதை பற்றி நான் நேற்று வந்து பேசியிருக்கேன். அதுக்கான வீடியோ வந்து சேனலில் இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க சொல்கிறேன். இதுதான் வந்து பேச போறோம்னு பார்த்தோம். இல்ல, நேற்று தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து முக்கியமா பார்க்கப்பட்ட ஒரு செய்தி தான். அது மட்டும் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் தலைவரோட அரசியல் கருத்துக்கான நேரடி வந்து விசிட்டுங்கிறது இன்னைக்கு நடந்திருக்கு. அதுவும் வந்து டிவிகே கட்சியோட தலைவராக கூட விஜய் அண்ணா அவர் வந்து அரசியல வந்து நுழைஞ்சு, அது மட்டும் இல்லாம பரந்தூர்ல வந்து பேசியிருக்காரு. இந்த பேச்சுகள் இது ரொம்ப சென்சேஷனலா பேசப்பட்டுச்சு. ஏன் வந்து பரந்தூர் போனாரு, பரந்தூர்ல அப்படி என்னதான் விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்துக்கு நடந்திருக்கான ஹிஸ்டரியும் அது இன்சிடென்ட்லாம் என்ன, அதோட அதுக்கு ஆஃப்டர் காசு தான் என்ன நடக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் பரந்தூரை வந்து செலக்ட் பண்ணிருக்கு இது மாதிரி இடமா, அது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிவிகே தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பரந்தூருங்க இடம் வந்து எதுக்காக செலக்ட் பண்ணப்பட்டுச்சு, அங்க என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்துச்சு, இது வரைக்கும் இன்சிடென்ட்ஸா எதுக்காக வந்து பரந்தூர்ல வந்து விமான நிலையம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து எதுக்காக வந்து என் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கதான் வந்து விமான நிலையம் கட்டுறது சரியா இருக்கும் அப்படிங்கிற ரீதியில வந்து பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்டரி வந்து முதல்ல பார்த்துருவோம். அதுக்கடுத்து அவர் வந்து நேற்று பேசின ஸ்பீச்சுக்கான வந்து விளக்கங்கள், அதை மட்டும் அவர் என்னென்ன பேசியிருக்காரு அதெல்லாம் விஷயத்த நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட், பரந்தூருங்கிறது எங்க இருக்கு பார்த்தோம்னா, பரந்தூர் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு இடமா அமைஞ்சிருக்கு. இது சரியா பார்த்தோம்னா காஞ்சிபுரம்ல இருந்து அரக்கோணம் போற வழியில இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பகுதிங்கிறது சரியா பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புதூர், மறைமலையடிகள் நகர், இது மாதிரி இந்த முக்கியமான ஏரியாக்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமமா அமைஞ்சிருக்கு. இந்த பரந்தூர் சரியா சொன்னா மொத்தமா ஒரு கிராம பகுதிங்க. அதாவது மொத்தமா வந்து ஒரு அர்பனைஸ்ட் பகுதியும் இல்லை, லிட்டரலி சொன்னா ஒரு சப்பர்பன் பகுதியும் இல்லை. சப்பர்பன் பகுதினா அது கொஞ்சமாவது வளர்ச்சி அடைஞ்ச பகுதி, அது மாதிரி கூட இல்லை. இது மொத்தமாவே ஒரு கிராமத்து பகுதி. அதாவது பார்த்தோம்னா பச்சை பசையில இருக்கிற வயல்வெளிகள், அது மட்டும் நீர்நிலைகளை மட்டுமே சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதி. அது மட்டும் அவங்க மக்கள் சிலவங்க வந்து வாழ்றாங்க. லிட்டரலி சொன்னா ஒரு 1000க்கு மேல இருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்படிதான் இருக்கக்கூடியது இந்த பரந்தூர் பகுதிங்கிறது. இது சரியா பார்த்தோம்னா சென்னையோட மெயின் பகுதி, சென்னையோட மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல அமைஞ்சிருக்கும் சொல்லி பார்த்தோம்னா 57 கிலோமீட்டர்ல இருந்து 62 கிலோமீட்டருக்குள்ள வந்து அமைஞ்சிருக்கு. அவ்வளவு தூரம் பயணிச்சு வந்தோம்னா இந்த பரந்தூர் இடங்கிறது வந்துடும். இது மாதிரி ரீதியில தான் இந்த பரந்தூர் இடங்கிறது அமைஞ்சிருக்கு. இங்கதான் சென்னை கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படிங்கிற பேர்ல வந்து புதுசா ஏர்போர்ட் கட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதோட இந்த சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா இருக்கக்கூடியதான் இந்த பக்கத்துல பார்த்தோம்னா அங்கிருந்து 21 கிலோமீட்டர் பயணிச்சு வந்தோம்னா இந்த மீனம்பாக்கம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சென்னைக்காக இருக்கு. அதாவது சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிற பேர்ல மீனம்பாக்கம் இருக்கு. இந்த மீனம்பாக்கம் இப்ப எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இது இப்ப இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்துல தான் இந்த மீனம்பாக்கம் பகுதியும் இருக்கு. மீனம்பாக்கம்னா திருசூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதிக்கு பக்கத்துல தான் இருக்கக்கூடியது இந்த மீனம்பாக்கம் பகுதி. இந்த மீனம்பாக்கம் பகுதியில தான் வந்து ஏர்போர்ட் இருக்கு. லிட்டரலி பார்த்தோம்னா இந்த ஏர்போர்ட் தான் 5th பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியா. இந்தியாலேயே 5வது மிக பிஸியா இருக்கக்கூடிய ஏர்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா பக்கத்துல கூடிய இந்த மீனம்பாக்கம் ஏரியால கூட ஏர்போர்ட் தான். ஏற்கனவே சென்னையில இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் ஏரியாங்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பகுதியா அமைஞ்சிருக்கு. இப்பயே பார்த்தோம்னா காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் வரைக்குமே சென்னைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சென்னைங்கிறது வளர்ந்துகிட்டே தான் போகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரீதியில சென்னையில இது மட்டும் இல்லாம மக்களும் வந்து அதிகமான அளவுல பயணிக்கிறதுக்கு ஏர்போர்ட்டை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற காரணம் உருவாகிறதுனால சென்னை ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனா மீனம்பாக்கம் பகுதியை விரிவாக்கம் பண்றதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே அமையல. அதனாலதான் இந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. அதாவது சென்னை மக்களுக்கு 2வது ஏர்போர்ட் சென்னைக்கு மிக அருகாமலே இருக்கிற மாதிரியான வகையில பார்த்து அமைக்கிறது தான் இந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. இது பத்தி விரிவா வந்து அடுத்தடுத்து பார்ப்போம். இப்ப இருக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட் பகுதியை உருவாக்கக்கூடியதுக்கான இடங்கிறது எப்ப தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2007ஆம் ஆண்டுதான் தீர்மானிக்கப்பட்டது. அதான் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா ஸ்ரீபெரும்புதூர் பகுதிக்கு அருகில ஏதாவது ஒரு வகையில சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட் கட்டலாம் அப்படிங்கிற ரீதியில பிளான்ல தான் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா ஏற்கனவே இதுக்கு மீனம்பாக்கம் இருக்கக்கூடிய சென்னையோட ஏர்போர்ட் பார்த்தோம்னா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக, அதாவது 35 மில்லியன் பேசஞ்சர்ஸ் அளவுக்கு கண்டெயின் பண்ணக்கூடிய வகையில வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டா மாத்துறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு அது விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. ஆனா விரிவாக்கம் ஓரளவுக்கு மட்டும் தான் செய்ய முடியும். அதுக்கு மேல போனா அந்த பகுதி ஏற்கனவே ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சதுனால நிலத்தை கையகப்படுத்துறது விதத்துல வந்து ரொம்ப பின்தங்கியுள்ள நிலைக்கு வந்து தள்ளப்படுவோம். இது மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கு அடுத்து வேற எந்த பகுதியில வந்து சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியா வந்து விமான நிலையம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க.
அதான் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 4320 ஏக்கர் அளவுக்கான நிலத்தை வந்து கையகப்படுத்தி அங்க வந்து விமான நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிற இதுதான் பிளான் போடுறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தருவாயில 2007 நான் முதல்ல சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி சர்ச் பண்ணும்போது மாமண்டூர் பகுதியில வந்து இது மாதிரி விமான நிலையம் அமைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுக்கான ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ங்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கான ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கவும் பார்த்தோம்னா அங்க சரியான வகையில வந்து இந்த மாதிரி வந்து விமான நிலையம் அமைக்க முடியாது அப்படிங்கிறது ஆய்வறிக்கையில வந்து தெரிவிக்கப்படுது. அதுக்கு அடுத்து வேற எந்தெந்த இடங்கள்ல தேடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறத மறுபடியும் ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆய்வுல 4 இடங்கள் வந்து தீர்மானிக்கிறாங்க. அந்த 4 இடங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு வரிசையா சொல்றேன். அந்த 4 இடங்கள்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா படலம், திருப்போரூர், பன்னூர், பரந்தூர், இந்த 4 இடங்களை தான் தீர்மானிச்சு சொல்றாங்க. இந்த 4 இடங்களை தமிழ்நாடு எதை தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2022 தமிழ்நாடு கவர்மெண்ட் 2 இடங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுது. ஒன்னு பன்னூர், இன்னொன்னு பரந்தூர். இந்த 2 இடங்கள் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய 2 இடங்களையும் சொல்லி பார்த்தோம்னா பன்னூரை விட்டுட்டு பரந்தூரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பரந்தூர்ல கூடிய 13 கிராமங்கள், இந்த 13 கிராமங்கள்லயுமே மொத்தமா பார்த்தோம்னா 1000க்கு கொஞ்சம் மேற்பட்ட அளவுல தான் குடும்பங்கள் வசிக்குது. இந்த மாதிரி குடும்பம் வசிக்கிற நிலைமையில அதே சமயம் வந்து பார்த்தோம்னா இங்க அதிகமான அளவுல ஃபார்ம் லேண்ட்ஸும் நீர்நிலைகள் இருக்கிறதுனால அதை சீக்கிரம் கிளியர் பண்ணிட்டு அங்க ஏர்போர்ட் அமைக்கிறது ரொம்ப எளிமையான விஷயமா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இது மாதிரி ரீதியில தான் பரந்தூரை வந்து விமான நிலையமா அமைக்கிறதுக்கான தேர்ந்தெடுப்புங்கிறது நடைபெறுது. அதே மாதிரி 2022 ஆகஸ்ட் மாதம் பார்த்தோம்னா இந்த பரந்தூர் இடத்துல வந்து 4970 ஏக்கர் அளவுக்கு நிலத்தை வந்து கையகப்படுத்தி இங்க ஏர்போர்ட் கட்டலாம் அப்படிங்கிற இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் முடிவு செய்யறாங்க. இது முடிவு செய்யவும் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பரந்தூர் இடத்துல இருக்கக்கூடிய கிராம மக்கள், அந்த பரந்தூர் சுத்திக்க 13 கிராமங்களை சேர்ந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எதனால போராட்டம் பண்ணாங்க, அவங்களோட வாழ்வாதாரமும் அவங்க வாழ்க்கையை வந்து இதாக இழந்து போயிடும். அதே சமயம் பார்த்தோம்னா அவங்க கிராமத்தை விட்டு அவங்க மொத்தமே நகர்த்து போயிடுவார்கள் அப்படிங்கிற வந்து ஐடியாலஜில தான் வந்து அவங்க வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது யார் தான் அவங்களோட வீட்டுக்கு இருக்கக்கூடிய இடத்த வந்து விட்டு கொடுப்பாங்க, அந்த ஒரு எண்ணத்துல தான் எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டங்கிறது ஒரு நாள் 2 நாள்ல 2022 இப்ப 2025 ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த மக்கள் போராடிட்டு தான் இருக்காங்க. அதுதான் இப்ப கூடிய கள நிலவரமா அமைஞ்சிடக்கூடியது. அதே சமயம் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 2024 இந்த ஆண்டுல வச்சு பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு பண்ணா CMRL, அதாவது சென்னை மெட்ரோ ரயில்வே டிபார்ட்மெண்ட் லிமிடெட் வந்து வச்சு என்ன பண்றாங்கன்னா இப்ப கூட இப்ப வந்து ஏர்போர்ட்டுக்கும் இப்போ புதுசா கட்டப்பட கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டுக்கும் இடையில வந்து மெட்ரோ லைன் கனெக்டிவிட்டி அப்படின்னு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக $101.2 பில்லியன் $2 பில்லியன் ரூபீஸ் அளவுக்கான நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது மாதிரி இங்க வந்து மெட்ரோ ரயில் அமைக்கணும், அதாவது இங்க ஆரஞ்சு லைன் மெட்ரோ அப்படிங்கிறத அமைக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கான திட்டங்களையும் வந்து வரையறுத்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ரீதியில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 70% வந்து அங்கதான் வந்து புதிய விமான நிலையம் அமைக்கிறதுக்கான சான்ஸ் அங்க அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கு அடுத்து வந்து இப்போ பரந்தூர் விமான நிலையத்துல நடந்த பேச்சுவார்த்தைகளும் அதுக்கு மட்டும் இல்லாம மக்களோட போராட்டமும், அந்த மக்களோட போராட்டத்தோடு சேர்ந்து தவிக கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அண்ணா அவர்கள் வந்து போனது வந்து விஷயத்தையும் வந்து பார்ப்போம். அதே சமயம் அடுத்து என்ன விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைங்க. அதே சமயம் என்ன விஷயம் நடந்துச்சோ அந்த விஷயத்த தெளிவாக வந்து உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த சேனல். அதாவது இந்த சேனல் பேசிக் இன்ஃபர்மேஷன் சேனலா இருக்கிறது தான். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த சேனல். அது மட்டும் இந்த வீடியோட முக்கியமான நோக்கமே பரந்தூர்ல விமான நிலையம் அமைய பெறுமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும், அதே சமயம் இந்த இன்சிடென்ட்டோட ஹிஸ்டரி என்னன்னு பார்க்கறது மட்டும்தான் இந்த சேனலோட நோக்கமாக அமைஞ்சிருக்கு. அதே சமயம் எந்த ஒரு வகையிலும் பொலிட்டிக்கல் கட்சி எந்த வகையும் சாராத வகையில தான் இந்த சேனல் வந்து முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிற ஐடியா வந்து இருக்கும். அதனால வந்து இந்த சேனலை வந்து எந்த வகையும் பொலிட்டிக்கல் ரீதியான அடையாளப்படுத்துறது அப்படிங்கிறது வேணாம். அதே சமயம் பரந்தூர் விமான நிலையம் வந்து அமைய பெறுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம மெயின் அப்ஜெக்டிவா வச்சு பயணிப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்தோம்னா எந்த தாவேகா கட்சியோட தலைவராக திரு விஜய் அவர்கள் வந்து வராரு. அவர் வந்து பேசுறதுக்காக பர்மிஷன் கேட்கறாங்க. அவர் வரதுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்கறாங்க அவர் கட்சி நிர்வாகிகள் மூலமா. அதனால போலீஸ் என்ன தெரிவிக்கிறாங்க பார்த்தோம்னா பரந்தூர்ல கூட முக்கியமான போராட்டம் நடக்கூடிய பகுதியில, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 910 டேஸா வந்து அங்க மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்கள் வந்து நேரடியா வந்து அங்க வந்து அந்த இடத்துக்கே போய் சந்திக்கிறதுங்க சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அதுக்கு காரணமா போலீஸார்கள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ் அதை தான் முன்னெடுத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பாப்புலாரிட்டி அதிகமா இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் வந்து அங்க போனாருன்னா அங்க அதிகமான அளவுல மக்கள் கூடுவாங்க. அது மட்டும் இல்லாம போராட்ட காலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கிறதுனால அங்க பக்கத்துல கூட கிரவுண்ட்ல தான் வந்து இந்த மீட்டிங் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற ஐடியாவோட தாவேகா கட்சி நிர்வாகிகள் வந்து போய் கேட்கறாங்க. ஆனா போலீஸ் அதுக்கு மறுக்கிறாங்க. அது காரணம் செக்யூரிட்டி தான். இது மாதிரி அவர் வந்து மீட்டிங் வந்து போட்டாருன்னா அங்க மக்களுக்கான பாதுகாப்புக்கு சரியா இருக்குமா அப்படியே கேள்விக்குள்ளாகும். அதனால அங்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்கக்கூடிய நேரத்துல, அதாவது நேற்று 20/1/2025 வந்து விஜய் அவர்கள் அங்க மீட்டிங்காக அட்டன் பண்ண போறாரு.
அதாவது ஏகானபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து மீட்டிங்க்கு அட்டன் பண்றதுக்காக மக்களை சந்திக்கிறதுக்காக அங்க போறாரு. அங்க என்ன நடந்துச்சு, அவர் என்னென்ன பேசினாங்கிறத அடுத்தடுத்து சொல்றேன். தவிர கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் ரீதியா பேசின விஷயங்கள் வந்து நான் வந்து மேற்கோள் காட்ட விரும்பல. அதே சமயம் அரசியல் சார்ந்தது பேசணும்னா அது வேற ஒரு வகையில் இன்னொரு கட்சியை வந்து தாக்குதலுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து அமைஞ்சிருக்கும். ஆனா அந்த கண்டென்ட் எதுவுமே வந்து நான் அதுல இன்க்ளூட் பண்ணல. நான் இன்க்ளூட் பண்ணதுனா அவர் வந்து பேசிக்கா அவரோட கட்சி சார்ந்த வகையிலையும் அதே சமயம் மக்கள் கிட்ட அவர் என்னென்ன பாயிண்ட்ஸை முன் வச்சாரு அப்படிங்கிற ரீதியில கூட விஷயங்கள் தான் நான் இப்ப இந்த எங்களோட சேனல் ஜெய்சங்கர் சேனல் தான் முன்வைக்க போறேன். அவர் என்னென்ன சொன்னா சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்து வந்த உடனே அந்த ஏகானபுரம் அப்படி சொல்லிட்டு இருக்க வந்து இடத்துல வந்து அவர் வந்து முதல் வராரு. வந்தாலும் மக்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எந்த ஒரு பேப்பரும் ப்ரிப்பரேஷனும் இது ரெடி இல்லாம தான் பேசுறாரு. அவர் வந்து ஃப்ளூயண்டாவே பேசுறாரு. அவர் என்ன பேசுறா சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடம் தான் அவருக்கு சரியான இடமா அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி அவரோட அரசியல் பயணத்துல மக்களை சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்புங்கிறது அவருக்கு இந்த இடத்துல நல்லபடியா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த கிராமத்தை சார் ராகுல்ங்கிற பையன் பேசினதை பார்த்ததாகவும் அந்த பேசினதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அந்த மக்களுக்கு துணையா நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் வந்து பேசுறதாகவும் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் அந்த ராகுலுக்கு பையன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கதான் அவருக்கு ஸ்கூல் இருக்கிறதாவும் அதே சமயம் அவர் வாழ்வாதாரம் வந்து இந்த ஊர்ல தான் அமைஞ்சிருக்கிறதாவும் தெரிவிக்கிறாரு. அந்த ஸ்கூல் பையனுக்கு ரொம்ப சின்ன பையன் தான் பேசுறாரு. இது மாதிரி வந்து பேசக்கூடிய பையனோட பேச்சை கேட்டு தான் வந்து இன்ஸ்பயர் ஆகி வந்து இவர் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தெரிவிக்கிறாரு. அதுக்கடுத்து அவர் என்னென்ன சொல்றாரு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி வந்து அரித்தாப்பட்டியில வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறதோ அந்த விஷயத்துக்கு வந்து அவர் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாரு. இப்போ கூட ஆளுங்கட்சியாக டிஎம்கே எடுத்த முடிவு தான் அதுவும் சொல்லி தெரிவிக்கிறாரு. அதுக்கு அவர் வரவேற்பும் தெரிவிக்கிறாரு. அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வரவேற்கிறாரு. அதே சமயம் பார்த்தோம்னா அதே மாதிரிதான் இந்த பரந்தூர் விமான நிலையமும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிக்கிறாரு. இது மாதிரி பார்க்கும்போது பரந்தூர் விமான நிலையத்தை மட்டும் நம்ம எப்படி விட முடியும், அரிட்டாப்பட்டியில எப்படி மக்கள் பாதிக்கப்படுறோம் அதே மாதிரிதான் பரந்தூர்லயும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ரீதியில வந்து அவர் சொல்றாரு. அதே சமயம் அவர் என்ன தெரிவிக்கலாம் சொல்லி பார்த்தோம்னா, வளர்ச்சி திட்டங்களுக்கு அவர் எதிரானவர் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி அக்ரேரியன் லேண்ட், அதாவது வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய அதாவது விவசாயம் பண்றதுக்கு தகுந்த இடங்கள் அமைஞ்சிடக்கூடிய இடத்த வந்து எதுக்கு அழிச்சு அங்க விமான நிலையம் கட்டுறதுக்கு சரியான விஷயமா அமைஞ்சிருக்காது. அதாவது அவரோட தேர்தல் அறிக்கை, அதாவது ஒரு கொள்கை அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது அவர் முக்கியமான பங்கு வந்து வகிப்பாரு. அப்படி அது மட்டும் இல்லாம அவர் கட்சி வந்து முக்கியமான பங்கு அதை வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. அதை சப்போர்ட் பண்ண விதத்துல அவரோட கொள்கையும் சேர்த்து மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய விதத்துல வந்து அங்க சொல்லியிருக்காரு. இது மாதிரி ரீதியை வந்து பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் பார்த்தோம்னா 90% அக்ரேரியன் லேண்ட், அதாவது விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகள் அதிகமாக சொல்லிருக்கிறதுனாலையும் 13 நீர்நிலைகள் வந்து அதை சுத்தி அமைச்சிருக்கணும். அதை எதுக்கு அழிச்சுட்டு வந்து விமான நிலையம் கட்டணும் அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு. அது மட்டும் நான் பார்த்தோம்னா சேலத்துல 8 வழிச்சாலை திட்டம் அமைக்கும் போது இதே கவர்மெண்ட் தான் வந்து ஆப்போசிஷன் கவர்மெண்டா இருக்கும் போது அதை எதிர்த்து அந்த இது வேணாம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து முன்வைக்கிறதுக்காக வந்து போராட்டாங்க. ஆனா அவங்களே இப்ப வந்து ஆளுங்கட்சியா மாறவும் அவங்க வந்து இதே மாதிரியான விவசாய நிலத்தை வந்து பரந்தூர்ல அடிச்சுட்டு விமான நிலையம் கட்டுறதுக்கு பண்றாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இது மாதிரி ரீதியில தெரிவிக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அரசியல் ரீதியான பேச்சுக்கள் அது மாறிடும். அதை வந்து இந்த இடத்துல முன்வைக்க விரும்பல. இது மாதிரி பார்த்தோம்னா விஜய் அவர்கள் வந்தது வந்து ஒரு பாசிட்டிவான மூவா வந்து அக்ரேரியன் சொசைட்டி கிட்ட தான் அவருக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறது அரசியல் ஆதரவாக பார்க்கப்படுது. இதுக்கடுத்து பார்த்தோம்னா 21/1/2025, அதாவது இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் சார்ந்தவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இந்த வகையில இருந்து பரந்தூர் இது மாதிரி விமான நிலையம் அமைக்கிறதுங்கிறது மக்களோட வளர்ச்சிக்கான பணியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பணினால மக்களுக்கு வந்து நல்ல வகையான வளர்ச்சியும் அதே சமயம் அந்த இடம் வந்து அதிகமான அளவுல வளர்ச்சி பெறும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அங்க விமான நிலையம் அமையறதுனால பல்வேறு வகையான திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதும் தெரிவிக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாடு அரசு கிட்ட தான் வந்து ரிப்ளையா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பரந்தூர் விமான நிலையத்துல நடந்த இன்சிடென்ட்ஸையும் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்கான இன்சிடென்ட்ஸ் பத்தியும் அதே சமயம் அங்க என்ன ஹிஸ்டரி வந்து இது வரைக்கும் கடந்த பாதை அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்திருக்கோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலோட வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.